வேலை வாய்ப்பு இளைஞருடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சம்மிட்டை நடத்த தெரியல. நள்ளிரவில் நடிகை போட்டோவிற்கு லைக் போட மட்டும்தான் துணை முதல்வர் உதயநிதிக்கு தெரியும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஏஐ விஷயத்தை அத்தனை நாடுகள் ஒத்துக்கிறாங்க, அமெரிக்கா ஒத்துக்கிறான், சைனா ஒத்துக்கிறான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஏஐ சம்மிட்டை நடத்த தெரியல. நீங்க பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய டெல்லியில, புதுடெல்லியில பிரதமருடைய தலைமையில பிரதமர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு அடுத்த 10 வருஷம் இதுதானுங்க. அதுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இளைஞருடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சம்மிட்டை நடத்த தெரியல. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமீபத்தில் பத்திரிகை கேட்டாங்க, ஐயா தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர்கள் சிறப்பு பட்டியல் திருத்தம் நடக்குது அப்படின்னு. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியல, எஸ்ஐஆருக்கு அர்த்தமே தெரியல. ஆனாலும் ஒரு நிமிஷம் இன்டர்வியூ பேசுறார். எஸ்ஐஆர் என்பதற்கு சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அர்த்தம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நடத்திருக்கக்கூடிய சங்கி மங்கிக்கு வந்து எப்படி ஒரு ஏஐ சம்மிட் நடத்த தெரியவில்லை என்று. அதனால நீங்க நல்லா கவனிங்க ஐயா, ஒரு படிப்புக்கு மரியாதை கொடுங்க, எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்களோ அதற்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை கொடுங்க. இதையெல்லாம் கொடுத்து வீதி வீதியாக நாம பிரச்சாரம் பண்ண நம்ம தொண்டர்கள் பெருமளவில் இருக்கிறேன். இனி நம்முடைய கடமை. எடப்பாடி அண்ணன் 189 தொகுதி போயிட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவர்கள் 39 மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். மோடி அவர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க. 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி அவங்களும் 3 முறை வர்றாங்க. எல்லா தலைவரும் வந்துட்டாங்க. நம்ம வேலை வீடு வீடாக ஏறி இறங்குவது நம்முடைய கடமை. அடுத்த 50 நாள் தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை ஒருத்தட்டையும் போய் சொல்லணும், எதற்கு மாற்றம் வேண்டும், எதற்கு சிந்தாம சிதறாம அந்த வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், எதற்கு நம்முடைய பெரும் தலைவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து இங்கே நாம வாக்களிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம சொல்லணுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு சாயங்காலம் இன்னைக்கு 2020 மேட்ச் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு நாம் வரணும். நம்முடைய தலைவர்கள் பேசுவதை நம்ம கேட்கணும். மேடையில் நமக்கு இடமில்லை, நாம் கீழே தொண்டர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் தொண்டர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.